Hi student, in this lesson we learn about fundamental duties in Indian Constitution. Fundamental duties in Indian Constitution. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவாடா? பேஜ் நம்பர் 174 கொடுத்துருக்காங்க. Fundamental duties in the India Constitution are inspired by the Constitution of former USSR. That means in 1976. Fundamental duties அடிப்படை கடமைகள் என்றது வந்து USSR means காங்கிரஸ் பார்ட்டி செட் ஆஃப் த சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. அதாவது USSRனா சோவியத் யூனியன் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முன்னாள் சோவியத் யூனியன் குழு அப்படிங்கிற ஒரு குழு வந்து 1976 கொண்டு வந்திருக்காங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை. காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னா பார்ட்டியில் ஒருத்தர் யார்? காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர் தான் சர்தார் ஸ்வரன் சிங்குங்கிறவர் அந்த கமிட்டியை சார்ந்தவர். அவர் சோவியத் யூனியன் அப்படின்னு ஒரு குழுவை ஆரம்பித்து அதில் வந்து நம்மளோட அடிப்படை கடமைகளை சட்டத்திருத்தத்தில் கொண்டு வந்தாராம். அதன்படி 1976 பார்த்தீங்கன்னா 42 சட்டப்படி, அதாவது 42 செக்ஷன் அமெங்மெண்ட் மீன்ஸ் சட்டத்திருத்தப்படி 1976 ஆடட் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஆட் பண்ணாங்க. அமெங்மெண்ட்னா திருத்தம் கொண்டு வருது. ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அதில் திருத்தம் கொண்டு வருது. சிட்டிசன் டு அவர் கான்ஸ்டியூஷன் கால்ட் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். திஸ் அமெங்மெண்ட் ஆடட் ஏ நியூ பார்ட், நேம்லி Part 4A the Constitution. நிறைய ஒரு புது சட்டம் கொண்டு வந்தாங்க. This a new part consists of only one article 51A which for the first time specified code the 10 fundamental duties of the citizen. அதாவது 10 கடமைகள், அடிப்படை கடமைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது நம்ம என்னன்ட்டு பார்க்கலாம். Okay, first one is to abide by the Constitution and respect its ideals and institution, the national flag and the national anthem. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் டியூட்டியே ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய அரசியலமைப்பு கொள்கைகளும் நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னம், அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குடிமகனாக இருந்தால் நம்மளோட தேசிய கொடிக்கும் தேசிய கீதத்துக்கும் நம்ம நாட்டு கொள்கைகளுக்கும் நம்ம முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஏ ஃபஸ்ட் டியூட்டி. ஒரு சிட்டிசனுக்கு இதுதான் ஃபஸ்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாடா? திஸ் இஸ் ஏ அவர் ஃபஸ்ட் டியூட்டி. Second one, to cherish and follow noble ideals which inspired our national struggle for freedom. தட் மீன்ஸ் நம்ம நாட்டோட தேசத்துக்காக போராடிய போது அவங்களோட கொள்கையும் அவங்களோட உயரிய கொள்கையையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, போற்றி பாராட்டணும் தவிர அதை தூற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட கடமையில் செகண்ட் ஒன் அதுதான். தேசத்துக்காக போராடின சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட உயரிய நோக்கங்கள், உயரிய கொள்கைகள், அவங்க போராட்டத்துக்கான தூண்டுதலாக அமைந்த எல்லா உயரிய கொள்கைகளும் நம்ம மதிக்கணும், அதை நம்ம போற்றி வளர்க்கணும் தவிர அதை நம்ம தூற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாடா? திஸ் இஸ் ஏ செகண்ட் ஒன். Okay, third one, to uphold and protect the sovereignty, unity and integrity of India அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், இந்தியாவில் இறையாண்மை, ஒருமைப்பாடு இது எல்லாமே பேணி காக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், இறையாண்மையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், to define the country and render national service when you called upon to do so. தட் மீன்ஸ் நேஷ்னல் சர்வீஸ்க்கு கால் பண்ண நம்ம போகணும், நமக்கு அது ஒரு கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேச பாதுகாக்கிறதுக்காக ஆர்மிக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அப்போ நம்ம ஒருத்தர் போய் தான் ஆகணுங்கும் போது நம்ம எப்படி போகணும்? வாலண்டரியாக நம்ம போகணும், அதுவும் நமக்கு ஒரு கடமை அப்படிங்கிறாங்க. நம்ம தேசத்துக்காக போகணும், ப்ரொடெக்ஷனுக்காகவும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம நேஷ்னல் சர்வீஸ்க்காக வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ, அந்த மாதிரி வென் கால் எப்போ கூப்பிட்றாங்களோ நம்ம போகிறதுக்கு கடமைப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன், டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த காமன் பிரதர்ஹுட் அமோஸ்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா டிரான்சாக்ஷன் ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் regional or sectional diversities to remunerate practice a
derogatory to the dignity of woman. Okay, what given here? No, சமய மொழி மற்றும் பிராந்திய மொழி அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடு மறந்து பெண்களுக்கு தரக்குறைவு இல்லாமல் நடத்தும் பழக்கம் வரணும். அதே மாதிரி பெண்களை வந்து கண்ணியமாக காப்பாற்றணும். நம்ம மற்ற கண்ணியம் காக்கும் எண்ணங்கள் தான் நம்ம மேம்படுத்தி இருக்கணும். இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்களை மதிக்கணும். அதே மாதிரி நாமளும் பாலினம் ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாமல், பாலின வேறுபாடு இல்லாமல் நம்ம நடந்துக்கணும், மதிப்பளிக்கணும், பெண்களுக்கு மதிப்பளிக்கணும். அதே மாதிரி சமய மொழியெல்லாம் பார்க்காம நம்ம பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சகோதரத்துவமாக இருக்கணும். இது நம்மளுக்கு ஒரு கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாடா. 6th one, to value and preserve the rich heritage of our composite culture. தட் மீன்ஸ் நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஹெரிட்டேஜ் இப்போ பழங்காலமாக வழிபட்டு வந்து வரக்கூடிய ஒரு கலப்பு கலாச்சாரம், ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் எல்லாமே கலந்து இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை நம்ம மதித்து பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 7th one, to protect and improve the natural environment including forest, lakes, rivers and wildlife and to have a compassion for living a creatures. அதாவது நம்ம காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகளை நம்ம என்ன பண்ணணும், உயிரினங்களாக அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். அதை மேம்படுத்தி வாழும் சூழ்நிலையை நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அதே மாதிரி இயற்கை வளமோடையே நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சுற்றுச்சூழலை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு ஒரு கடமை. நம்ம காடுகள் அழிக்கக்கூடாது, உயிரினங்கள் அழிக்கக்கூடாது, இதெல்லாமே நமக்கு அகெயின்ஸ்டானது தான். நம்ம டியூட்டியை கரெக்டாக செய்யணும். அதே ப்ரொடெக்ட் நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு டியூட்டி நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் 8th one, to develop scientific temper, humanism and the spirit of a inquiry and reform. That means அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதநேயம் எப்பயுமே இருக்கணும். அதே மாதிரி அறிவியல் கோட்பாடு நம்ம சயின்டிஃபிக்காகவும் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கணும், சீர்திருத்தம் செய்கிறதுல நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 9th one, to safeguard public property and to abjure violence. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வன்முறையை கைவிட்டுறணும், எப்பயுமே பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே வந்து அகிம்சைவாதியாக தான் இருக்கணும், தவிர வன்முறை வயலண்ட்டாக நம்ம ஈடுபடக்கூடாது. நம்ம பொது சொத்துக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 9th one, to safeguard the public property, to save, to abjure the violence. அதான் பார்த்துட்டோம் இல்லையா. To strive towards the excellence in all spheres in the individual and collective activity so that the nation consistency rise the higher levels and endeavor and achievement. That means தனிப்பட்ட கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது தனிப்பட்ட இருந்தாலும் சரி, கூட்டு செயல்பாடாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி செயல்படணும்னா சிறந்த முறையில் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. தேசத்தோட நிலையான ஒரு என்ன செய்கிறது, ஒரு தேசத்துக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தர மாதிரியும் அதோட தேசத்தோட சாதனைக்கு தகுந்த மாதிரியும் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசத்துக்கு அகெயின்ஸ்டாக, நம்ம நேஷனலுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டேன்னா நம்ம நாட்டுக்காக ஒரு பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நீ உழைக்க வேணும், தவிர அகெயின்ஸ்டாக உழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 11th one, who is a partner or a guardian to provide a opportunity for education to his child or as the case may be what between the age of 6 and 14. அதாவது 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வி பெற வாய்ப்பினை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. 2002 பார்த்தீங்கன்னா அறிமுகம் படுத்தினாங்க. அடிப்படை கடமை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரியா. 2002 அப்படிங்கிறாங்க. இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்கள் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரை குழந்தைங்களை அனைவருக்கும் கட்டாய கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி 2002 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. திஸ் இஸ் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா. இதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 11 இருக்குது. ஓகேவா. தீஸ் ஆர் த 11 டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்.